ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான டைம் டேபிள் வந்து நேற்று பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் டேபிளில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க டவுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைம் டேபிள் திரும்ப ரிவைஸ் பண்ணுவாங்களா, டேட் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டைம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ செகண்ட் வந்து எங்களுக்கு எக்ஸாம் ஹாலிடேஸ் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் பேப்பர் M1, M2, M3 இந்த மாதிரி இருக்க பேப்பர்ஸ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஐடியா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் டேபிள் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் பற்றி ஏதோ கேட்டிருந்தீங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கே டீப்ல போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆர்டர் தானே பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு டைம் டேபிள் ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்டது வந்து இந்த டைம் டேபிள் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு டைம் டேபிள் வந்து ரிவைஸ் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு டைம் டேபிளில் கரெக்டான டைமில் கரெக்டாக தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது ரிவைஸ் பண்ண சான்சஸ் இல்லை. அவங்க கரெக்டாக பிளான் ஷெடியூல் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இந்த டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாச்சும் 1-2 எக்ஸாம் ஏதாச்சும் அந்த டைமில் நடந்துச்சு அப்படின்னா அதை போஸ்ட்போன் பண்ணி அடுத்து வேணால் வைப்பாங்க. எல்லா எக்ஸாம்ஸும் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு அடுத்து ஜனவரி 5 வந்து அடுத்த செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிறதுனால அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தான் எக்ஸாம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. உங்களுக்கு அந்த டேட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்போ அப்படின்னா, ஸோ ஒரு சில டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் டேபிள் வந்து மிஸ் ஆகிருக்கும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் தனியாக கொடுப்பாங்க. அது ஏதாச்சும் 1-2 சப்ஜெக்ட்ஸ் வந்து வரும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி தான் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சம்டைம்ஸ் ஏதாச்சும் வந்து சைக்ளோன் ப்ராப்ளம்னால வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நடக்கிற எக்ஸாம் மட்டும் தான் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. ஃபுல் ஷெடியூலையும் வந்து ரிவைஸ் பண்ண மாட்டாங்க. இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பர்டிகுலராக ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ்க்கு மட்டும் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணல அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர் எல்லா டிஸ்ட்ரிக்ஸில் நடக்க போகிற எக்ஸாம் கொஸ்டினும் வந்து போஸ்ட்போன் பண்ணி அடுத்த எக்ஸாம் நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கு. ஒரு 6 டிஸ்ட்ரிக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சைக்ளோனால் டிலே பண்ணாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ஸோனில் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ மித்த இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸில் அதே கொஸ்டின் பேப்பர் அதே போல் தான் நடந்துச்சு. ஸோ அந்த திரும்ப நடந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கொஸ்டின் பேப்பர் வரலை. ஸோ அதனால் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறது செமஸ்டர் ஹாலிடேஸ் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. செமஸ்டர் ஹாலிடேஸ் மோஸ்ட்லி இருக்கும். ஆனால் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆட் செமஸ்டர் பொறுத்தவரை கம்மியான டேஸ் தான் உங்களுக்கு ஹாலிடேஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3rd செமஸ்டர் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 டிசம்பரோட கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி 7th செமஸ்டர் அப்படின்னா 12th டிசம்பரோட கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இது ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வேரி ஆகுனா 5th செமஸ்டர் அப்படின்னா 19th டிசம்பரோட கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா இந்த எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் இன்டர்ன்ஷிப் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா உங்களுக்கு அந்த இது ஃபுல்லாமே ஹாலிடேஸ் இருக்க மாதிரி இருக்கும். இல்லை உங்கள் காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஜனவரி 5 வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஹாலிடேஸாக தான் இருக்கும். அதில் நீங்கள் ஏதாச்சும் வந்து இன்டர்ன்ஷிப் அது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஜனவரி 5 வரைக்கும் உங்களுக்கு அது ஹாலிடேஸ் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஷெடியூல் ரெகுலேஷன் 2021 மட்டும்தான். ரெகுலேஷன் 2021 உங்களோட சப்ஜெக்ட் ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் ரெகுலேஷன் 2017 இருந்தீங்க அப்படின்னா அது ஸ்பெஷல் எக்ஸாமினேஷனில் வருவீங்க. அதுக்கான டைம் டேபிள் வந்து வருமானு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி அப்கமிங்கில் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரெகுலேஷன் 2017 பொறுத்த வரைக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெகுலேஷன் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டைம் டேபிள் வந்துச்சு அப்படின்னா அதில் செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இது வந்து ரெகுலேஷன் 21 யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த M1, M2, M3 இந்த மாதிரி இருக்க பேப்பர்ஸ்லாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் இந்த பேப்பர்ஸ் ஃபுல்லாமே வந்து நவம்பர் 24 வருது. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த நவம்பர் 24 அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 டேஸ் வந்து டைம் கிடைக்கும். மோஸ்ட்லி 4 டேஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த 4 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே ஒரு 2 யூனிட்டு, செகண்ட் டே ஒரு 2 யூனிட்டு, தேர்ட் டே ஒரே ஒரு யூனிட்டு. அதுபோக வந்து நீங்கள் ஒரு யூனிட்டை வந்து மத்தியானம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே பேலன்ஸ் இருக்கிறத ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின் இல்லை 5 கொஸ்டின் வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களால் ஈஸியாக வந்து பாஸ் ஆகிறோட ஹையஸ்ட் மார்க் எடுக்க முடியும். ஃபஸ்ட் இயர் ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம் டேபிள் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து கரெக்டாக தெரியல. ஆனால் இப்போ அதாவது உங்களுக்கு ரெகுலேஷன் 2020 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட லாஸ்ட் ஒர்க்கிங் டேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து நவம்பர் 14 அப்படின்னா நேற்று நவம்பர் 4 உங்களுக்கு டைம் டேபிள் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து இதை கெஸ் பண்ணோம் அப்படின்னா அதாவது யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலேஷன் 2025 வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 10 வந்து உங்களுக்கு வருது. ஸோ அப்படிங்கிறப்போ நவம்பர் லாஸ்ட் வீக் அப்படி இல்லைனா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அப்கமிங்லேயே உங்களோட டைம் டேபிள் பப்ளிஷ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நவம்பர் 10 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு நவம்பர் 19 உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி தான் அகாடமிக் ஷெடியூலில் கொடுத்துருந்தாங்க. ப்ராக்டிக்கல் ஷெடியூலுமே அப்படி தான் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அடுத்த எக்ஸாம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக உங்களுக்கு உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் டேபிள் வராத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக வந்து படிக்காமல் விட்டுறாதீங்க. ஸோ உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. டைம் டேபிள் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ராப்பரான ஷெடியூல் போட்டு எந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு டைம் வைஸ் படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். பேப்பர்ஸ்க்குலாம் ஒரு தனியான ஷெடியூல் போட்டு ஒரு ப்ராப்பரான இதை வச்சு படிக்க பாருங்கள். ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ரெஃபர் பண்ண பாருங்கள். ஸ்பெஷல் எக்ஸாமினேஷனுக்கு அப்டேட் வந்துச்சுன்னா நான் ஷேர் பண்ணுறேன். செமஸ்டர் ஹாலிடேஸ் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது போக ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஓவராலாக இந்த டவுட்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ரெகுலேஷன் பிடிஎஃப்ல உங்களோட டைம் டேபிளோட உங்களோட சப்ஜெக்ட் குள்ளே தேடி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.